தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளில் சேருவதற்கான கலந்தாய்வு தொடங்கியது. முதற்கட்டமாக இன்று காலை சிறப்பு பிரிவினருக்கும் விளையாட்டு பிரிவு மாணவர்கள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்று கலந்தாய்வு நடைபெறுகிறது. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளில் சேர 72,633 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இன்று காலை 8 மணி முதல் நேரடி முறையில் கலந்தாய்வு நடைபெறுகிறது. தொடர்ந்து நண்பகல் 12 மணி முதல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை மாலை 5 மணி வரை இடங்களும் பொதுப்பிரிவில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் நிர்வாக ஒதுக்கீட்டில் விரும்பும் இடங்களை பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கான தற்காலிக ஒதுக்கீடு 20ஆம் தேதியும் அதனை உறுதி செய்த பின்னர் 21ஆம் தேதி இறுதி ஒதுக்கீடும் அளிக்கப்படும். ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதிக்குள் ஒதுக்கீட்டு ஆணைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளும் மாணவர்கள் ஆகஸ்ட் 23ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கல்லூரிகளில் சேர வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று 26-27 கல்வியாண்டிற்கான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு ஆரம்பமாகிறது. நேரடியான கலந்தாய்வு சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று ஓமந்தூரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் காலை 8 மணிலேருந்தே ஆரம்பமாயிடுது. இதுக்கு மாணவர்களும் அவங்க கூட பெற்றோர்களும் 7 மணிலேருந்தே வர தொடங்கிட்டாங்க. இவங்களுக்கு முதற்கட்டமாக 8 மணிக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கவுன்சிலிங்கும் எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் முடிவடைஞ்சிருச்சு. ஸ்போர்ட்ஸ் கோட்டா கவுன்சிலிங் எல்லாமே அதாவது 15 சீட்டு, அதாவது 13 இந்த வருடத்தில் தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 13 எம்பிபிஎஸ் இடங்களும் 2 பல் மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் நிறைவடைந்துட்டு எல்லாருமே எடுத்துட்டாங்க, அதை செலக்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டாவில் 10 எம்பிபிஎஸ் இடங்கள், 1 பல் மருத்துவ படிப்பிற்கான இடங்கள், அதுவும் நிரம்பி ஆயிடுச்சு. இப்போ பிடபிள்யூடி கோட்டா, அதாவது பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அவங்களுக்கான கவுன்சிலிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து 7.5% அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான கவுன்சிலிங் நடைபெறும்.